இல்லை அப்படியே Good evening to all. I am welcoming you all with great second year students from BPK. எங்களுடைய எப்பவுமே எங்களுக்கு உறுதியாக இருக்கின்ற எங்களுடைய செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் செக்ரட்டரி சார் இதுவுமே எங்களுக்கு எந்த கல்லூரிக்கு தேவையான எல்லா மாணவர்கள் தேவையான எந்த இடம் வசதியாக இருந்தாலும் கிளாஸ் ரூம் மாணவருடைய எண்ணிக்கையை டெவலப் பண்ணுறதுக்கு எப்பவுமே நன்றாக இருக்கின்ற நோக்கத்தில் இந்த மாணவர்கள் நல்ல கருத்துக்களை கூற விரும்புவார்கள் என்ற எண்ணத்தில் அவரை ஒரு முறை வருகையை நான் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய கல்லூரி முதல்வர் நாங்கள் எங்களுடைய படித்து எங்களுடைய திறமை பல வெளி மாணவர்களை வளர்த்து கொண்டு எங்களுக்காகவும் இன்டர்வியூ வச்சு அதை மெரிட்டில் தான் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எப்பவுமே எந்த ஒரு தவறும் நடந்தக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல ஆசிரியராக நாம் உருவாக்கிறோம். அதை எண்ணிமே மேடனுடைய எண்ணங்கள் நாங்கள் எங்களுடைய சொல்ல தேவையில்லை. ஏன்னா எப்பவுமே வழங்குவாங்க எந்த ஒரு விஷயமானாலும் எந்த நேரம் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருக்கணும்ன்ற மாணவர்களை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி அவர்கள் மாணவர்கள் தேடி அவர்கிட்ட வருவாங்க. இன்னைக்கு மேடமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹெச்ஓடி சாராக இருக்கட்டும், 30 சீட்லேருந்து 40 சீட்டை வருஷத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா இதுக்கு இவங்க 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி எங்களுடைய கல்லூரி எல்லாம் நல்லபடியாகவே நாங்கள் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் தொடர்ந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் சார் சரி சரிங்க பாருங்க சரிங்க பாருங்க சார் இங்கே பாருங்க சார். முதல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்சோடைய மாணவராகிய கோபால் சார், இன்றைய முன்னாள் இயக்குனர், இன்றைய சிறந்த ஓவியர்களாக இருக்கின்ற கோபால் சார் அவர்களுக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு வணக்கத்தை அழகாக அமைந்திருக்கின்ற வரவேற்கின்றேன். பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், அவர்களை வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் நேசிக்கின்ற மாணவர் சங்கங்களை வரவேற்கிறேன்.
உள்ளே அடங்கி கற்பனை திறனை காட்டுகின்ற அளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஓவிய கண்காட்சியாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, எல்லா ஆசிரியர்களுக்கும் நமது கல்லூரிக்கும் நல்ல பெயரை எதிர்காலத்துடைய முதல் கண்காட்சி, அதுவும் எந்த இடத்தில் நடக்கிறது முக்கியமான விஷயம். ஏதாவது பொம்மன் தெரியும், ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். மாணவர்களுக்கு well organized, very good teacher and artist. எனக்கு அது ரொம்ப நான் சொல்லியே கண்டிப்பா விளையாட சொன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க படம் வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு, வெரி நல்ல the way you have displayed everything is very good. பட் அதுக்குள்ள நீங்க யார் டீச்சர்ன்ற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. It's very nice. I congratulate each and every student for your hard work. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, சார்கோல்ல பண்ணிருக்கீங்க, அக்ரிலிக்ல பண்ணிருக்கீங்க, ஆயில் பெயிண்டிங், பெயிண்டிங்ல ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் டாக்டர் பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவோ வருஷம் நம்ம காலேஜ் வந்து more than 30 years இந்த கூட இப்பதான் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து we have improved a lot, like காலேஜ்லயும் சரி, inside the campus and outside the campus வந்து இந்த இடம் கிடைச்சது வந்து இட்ஸ் மோர் என்ன சொல்றது, நம்ம வெரி வெரி லக்கி இல்லை. பிகாஸ் இது வந்து ஒரு பைசா கூட செலவில்லாம உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு அண்ட் பப்ளிக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. இன்னொன்று இந்த வே யூ ஹேவ் டிஸ்பிளே இந்த இடமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த எவ்வளோதான் பெரிய நிறைய டிஷ் பண்ணி அந்த குழந்தை nothing but whatever you have to do in practical தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் even in music or dance whatever அது மாதிரி நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு you have to come forward and tell what you have done. லாஸ்ட் டைம் ராக் பெயிண்டிங் நம்ம ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, பட் உங்களால சொல்ல முடியல. உங்களால நீங்க ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. they don't know how to explain what they have done, but they have done it very nicely. இதெல்லாம் வந்து you learn from your teacher. whatever you lack, என்ன நம்ம எதுல லேக்கா இருக்கும், எது இல்லை, இதெல்லாம் பார்த்து you please நிறைய வந்து நீங்க அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இது வந்து எப்பவுமே யாருக்கெல்லாம் எனக்கு எல்லாமே வரைய தெரியும், நான் எல்லாமே முடிச்சுட்டேன், இல்லை ஈவன் மியூசிக் ஆர் டான்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். ஓவிய கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கு. மாணவர்களே, இந்தியாவில் கிட்டத்தட்ட விஷுவல் ஆர்ட், ஃபைன் ஆர்ட், சரி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் விஷுவல் ஆர்ட் இதை போன்ற கலைகள் இருக்கிற கல்லூரிகள் 2024 வருடத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பிரைவேட்டு, கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் இப்படி பல நிறுவனங்கள் நடத்திட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை 1904 கல்லூரிகள் இந்தியாவில், நான் சொல்றது பிரைவேட், கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் மட்டும் சொல்றேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல போனா 48 இன்ஸ்டிடியூஷனை அழகா கணக்கிடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன். 1947க்கு பிறகு உருவாகின சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பல கல்லூரிகள் உருவாகிருக்கு இந்தியாவில். அது ஒர்க் ஷாப் மாதிரி செய்யப்பட்டது. முன்னாடி டெல்லி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், பாம்பே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், லக்னோவில் இருக்கிறது, அதற்கப்புறம் கல்கட்டாவில் இருக்கிறது, அதற்கு பிறகு இல்லை அதற்கு முந்தைய சென்னை ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இப்படி 5 ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் மட்டும் ஏற்கனவே நிறுவி இருந்தாலும் கூட 2024 48 கல்லூரியை மட்டும் மிக மிக முக்கியமா 2024 மிக முக்கியப்படுத்துறாங்க. சரி, பரவாயில்ல. சவுத் இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு கல்லூரியாக கருதப்படுவது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்.
1856 அது ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 வருஷத்தை தாண்டி இருக்கிறது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் என்பது மாணவர்களை உருவாக்குகின்ற இடமாக இருக்கலாம், வகை வைக்கின்ற கல்லூரியாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த செட்டப்ல ஒரு முறையில இந்த நடக்கிறது நிகழ்வு என்பது ஒரு ஓவிய கண்காட்சி வைத்துவிட்டு அடுத்த நாள் அதற்கு இரவோ நன்கு தூங்கி விடுவதல்ல. இதற்கு பிறகுதான் உங்களுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. 11 பேரை வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஒரு கல்லூரி படித்தவரை வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? அதற்கு என்னென்ன தகவல் அமைச்சுக்கணும், அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது, என்னைக்காவது உங்களுக்கு கேட்டுக்கிறீங்களா தெரியல. அல்லது இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மதிப்புக்குரிய பிப்ரவரி நல்லா பேசுனாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார். போயிருந்தாங்க உங்ககிட்ட போனது அவங்க பசங்க தான் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார். ஹெச்ஓடி சார் எது கேட்டாலும் உடனே எல்லாம் பண்ணுவாங்க. பிரச்சனை அப்படியா எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹெச்ஓடி சார் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேம். ஏன்னா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இது நான் புதுசு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பேசுறேன். மாநாட்டில் 77 நாடுகளின் பங்கேற்புடன் இன்று நடைபெற்ற ஊடகங்கள் மூலம் தவறான தகவல்கள் மற்றும் பொய்யான விளம்பரங்களை தவிர்த்து
ஊடகத்துறையின் நேர்மையை ஊக்கவும் மனித உரிமைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இந்திய திரை இசை நிகழ்ச்சி முதல் பாடலாக வருவது எங்க இருக்கு எனக்கு சாரி